ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாடர்ன் வில்லேஜ் vlog. இன்னைக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் டியூட்டோரியல் வந்து லோடிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படிங்க பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து காட்டன் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோடிங் த்ரெட் வந்து இதுதான் ஷாப்பில் இருக்கும், வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்தை வந்து கட் பண்ணி ஃபேப்ரிக் க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நெக் லைனுக்காகட்டும் இல்லை ஸ்லீவில் பார்டர் லைனுக்காகட்டும் அந்த மாதிரி எம்போஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் காட்டன் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீடில் கோர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுன்னா ஸ்டார்டிங் வந்து நல்லா க்ராஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதான் அகைன் வர ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு க்ராஸ் ஸ்டிச்சாக வரும். ஸோ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து க்ராஸ் ஸ்டிச்சஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஸ்டிச் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆயிரும். அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆகும்போது நீங்கள் அகைன் கொஞ்சம் க்ராஸாக ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த க்ராஸ் ஸ்டிச் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம லோடிங் ஸ்டிச் வந்து ஃபைனல் எண்டு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக இதே மாதிரி க்ராஸ் ஸ்டிச்சாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டோம். ஸோ இதான் வந்து அந்த ஃபைனல் டிசைன். ஸோ எண்டிங்கில் வந்து அந்த த்ரெட்டை வந்து நல்லா த்ரெட் தெரியாமல் நல்லா க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து லோடிங் ஸ்டிச் வந்து த்ரெட் வச்சு யூஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோதான், முடிச்சது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சுக்கோங்க. லோடிங் ஸ்டிச் வந்து த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இன்னொரு த்ரெட் வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ நீடில் சைஸ் 10 எடுத்துக்கோங்க. எடுத்து நீடில் த்ரெட் கோர்த்து வச்சுக்கிட்டு சுகர் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ த்ரெட்டு நம்ம போட்ட மாதிரி தான் பீட்ஸ் ஒர்க்கும். ஸோ ஸ்டார்டிங் வந்து க்ராஸாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ சுகர் பீட்ஸ் வந்து நீங்கள் நீடில் கோர்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து 4 எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி வச்சு க்ராஸாக நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி க்ராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து 4 பீட்ஸ் வச்சு லென்த் பத்தல அப்படின்னா அகைன் ஒரு பீட் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் வந்து 4 ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ஸோ பத்தாதனால அகைன் ஒரு சுகர் பீட் எடுத்து 5 பீட்ஸாக கொடுத்துருக்கேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் லோடிங் முடிச்சாச்சு. அகைன் அதே மாதிரி அகைன் ஒரு 5 பீட்ஸ் எடுத்துட்டு ஸோ அதுக்கு பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எல்லாமே வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி லோட் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் வந்து இப்போ ஃபைனல் ஸ்டிச் முடிச்சாச்சு. ஸோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம லோடிங் ஸ்டிச் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அண்ட் சுகர் பீட்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மாடர்ன் வில்லேஜ் vlog சேனல்.